இப்ப பார்த்தாலும் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, அங்க என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் தான் பார்க்க போறோம். அதாவது இந்தியாவினுடைய இதயம் அப்படிங்கிற சொல்ற பகுதி தான் உத்தரப்பிரதேசம். கிட்டத்தட்ட 30 கோடி, 25 ல இருந்து 30 கோடி மக்கள் தொகை இருக்கும் ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல அதிகமான எம்பி சீட்டுகள் வந்தாதான், எந்த கட்சி அதிகமான எம்பி சீட்டுகள் வருதோ அதுதான் வந்து மத்தியில ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி வாய்ந்த கட்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த மாநிலம் ஒரு சிறப்பு வாய்ந்தது. சிறப்பு வாய்ந்த நகரங்கள்னு சொல்ல போனா காசி, வாரணாசி, மதுரா, பிருந்தாவன், ஜான்சி, அது மாதிரி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள். லக்னோவினுடைய கோர்ட், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற டைம் இருக்கு இல்லையா, கிரீன்விச் மீன் டைம், அதுமே வந்து அங்க இருக்கும் அலகாபாத்தினுடைய டைம் தான் வந்து இப்ப நம்ம இந்தியா முழுவதுமே, அங்க என்ன டைமோ அது ஃபுல்லா தான் வந்து இந்தியா முழுவதுமே வந்து நம்ம பயன்படுத்துறோம். ராமர் பிறந்த அயோத்தியா, விக்ரமாதித்ய ராஜா எல்லாருமே பிறந்தது அந்த உத்தரப்பிரதேசம் தான். உலக அதிசயங்கள் ஒன்னான தாஜ்மஹால் அங்கதான் இருக்கு. அதே மாதிரி ஜான்சி ராணி லட்சுமிபாய் பிறந்ததும் அங்கதான். இப்படி நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இருந்தாலுமே வந்து அங்கிருந்த அரசியல்வாதிகளும் தமிழக மக்களின் அவல நிலையை மாற்ற, தமிழகத்தை மீட்டெடுக்க மதுரை மாநகருக்கு வருகை தரும் உலகம் போற்றும் உத்தம நாயகன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பொதுமக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வச்சதான் ராஜ்யம், அவங்க வச்சதான் வந்து யாருமே வந்து அந்த மாநிலத்துல வாழ முடியுங்கிற அளவுல வந்து அந்த மாநிலத்தை ரொம்பவும் நாசப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு கடன்கார மாநிலமாக, வளர்ச்சி அடையாத மாநிலமாக இருந்தது. அங்க வந்து கோரக்பூர்ல இருந்து ஒரு சன்னியாசி வெளியே வர்றாரு. அவர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு எல்லாரும் அப்ப வரும்போது சொன்னாங்க, இவர் வந்து அவர் போட்டிருந்த அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து துறவி ட்ரெஸ், ஒரு துறவினால எப்படி வந்து ஒரு மாநிலத்துல வந்து வழி நடத்த முடியும், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேலி கிண்டல் பேசினாங்க. அவர் வந்ததுக்கு பிறகுதான் அந்த மாநிலத்துக்கே வந்து ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அவர் வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்களை மாத்தினாரு. முக்கியமா சொல்ல போனா சட்டம் ஒழுங்க வந்து கரெக்டா கொண்டு வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா முஸ்லீம்ல 10 ரவுடிகள் இருப்பாங்க, ஹிந்து பேர்கள்ல ஒரு 10 ரவுடிகள் இருப்பாங்க. ரவுடிகள்னா சாதாரண ரவுடிகள் இல்ல, அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தவர்கள், எம்பியாக இருந்தவங்க, மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள். இப்ப காங்கிரஸ் கட்சியா இருந்தா மேலிடத்துல வரைக்கும் ரொம்ப செல்வாக்கு படைச்சவங்களா இருந்தாங்க. அவங்கள ஃபுல்லாவே வந்து நமக்கே தெரியும், இந்தியாவிலே அதிகமாக என்கவுண்டர் செய்யப்பட்ட மாநிலம்னு பார்த்தோம்னா அது உத்தரப்பிரதேசம் தான். அப்படி அவங்க வந்து நிறைய கேஸ் இருக்கும், அவங்களை மறுபடியும் ஜெயில போட்டு அந்த கேஸை நடத்தி மக்களுடைய வரிப்பணத்தை எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே வந்து என்கவுண்டர்ல போட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாதாரண கிராமமா கூட அவையவே கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு அந்த மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தவங்க அவங்கள ஃபுல்லாவே கூப்பிட்டு வார்ன் பண்ணி, இனிமேல் நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுனா உனக்கு வந்து இங்க இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பயமுறுத்திட்டு மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அங்க இருக்கும் காவல்துறைய யோகி அரசு வந்து ஃப்ரீயா செயல்பட்டு விட்டாங்க. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். எத்தனையோ போலீஸ்களை வந்து, எத்தனையோ காவல்துறைகளை அங்க இருந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய பேச்சுக்களை கேட்காம இருந்ததுக்காகவே அவங்கள வந்து இல்லாம செஞ்சுட்டாங்க. அதை ஃபுல்லா கேஸுகளை எடுத்து அந்த ரவுடிகளை ஃபுல்லா என்கவுண்டர்ல போட்டுட்டு நிறைய பேர் ஜெயில போட்டுட்டு அந்த இருக்க மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா, எல்லாரும் அங்க சொல்லுவாங்க, அங்க இருக்க இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் அங்க கடையை அடைச்சிருவாங்க. 6 மணிக்கு அடைச்சிட்டு 7 மணிக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்களா. 7 மணிக்கு மேல வீட்டுக்கு போனா அவங்கள்ட்ட இருந்த ட்ரெஸ், சாதாரண பட்டன் மொபைல் இருக்கும் இல்லையா, அது முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து பிடிங்கி வச்சுக்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க எங்களை. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. முதல்லலாம் வந்து ஒரு 4 பேர் நின்று பேசினா கூட எவனாவது ஒரு ரவுடி வந்து என்னடா நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து சினிமாவுக்கு போயிட்டு தனியா வர்ற அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ரவுடிகள் வந்து சாதாரண ஏழைப்பட்ட மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய இடங்களை, வீடுகளை வந்து பிடுங்கி வச்சுட்டு அடிச்சு பத்திருக்காங்க. அந்த இடங்கள் ஃபுல்லாவே வந்து அந்த ரவுடிகள்ட்ட இருந்து மீட்டிருக்காரு. எப்படின்னா புல்டோசரை வச்சு இடிச்சிடுறது. அதுதான் வந்து புல்டோசர் பாபான்னு சொல்லி மிகவும் பிரபலமானது. அவர் சாதாரண அப்பாவி மக்கள் வீட்டு யார் வீட்டையும் இடிக்கல, ஆனா அப்பாவி மக்கள்கிட்ட இடத்த பிடிங்கிட்டு அவனுகள் வந்து வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடுகளை தான் இடிச்சாரு. அந்த இடங்களை கைப்பற்றிக்கிட்டு அவர் தனக்காக வச்சுக்கறல, அந்த இடங்கள்ல வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்தாரு. அதுல வந்து பாரபட்சமே பார்க்காம ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அதே மாதிரி ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், ஸ்கவஞ்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமான வீடுகளை அலாட் பண்ணி அவங்கள வந்து நல்ல முறையில வாழ வைக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு வீடு அலாட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கேஸ் பைப் லைன் எல்லாமே வந்து பயோ முறையில எல்லாமே கொண்டு வந்தாங்க. கரண்ட் பார்த்தோம்னா சோலார் முறையில வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேஸ் வாங்குற செலவு இல்ல, கரண்ட் செலவு இல்ல, ஃப்ரீயா வீடு கிடைச்சிருச்சு, ஃப்ரீயா ரேஷன் பொருட்கள் கிடைச்சிருச்சு. அப்ப அந்த மக்கள் யார வந்து போற்றுவாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தோம்னா அங்க கரண்ட் வந்து பிரச்சனை அதிகமாக இருந்து அதிகமான பவர் கட் இருந்த மாநிலமாக இருந்தது ஃபுல்லாவே வந்து சோலார் எனர்ஜி கொண்டு வந்தார். சோலார் பேனல்கள் அமைச்சு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க.
அவங்களுக்கு மிச்சம் அதாவது அவங்க யூஸ் பண்ணது போக மீதம் இருந்த கரண்ட்டுகளை சேகரிச்சு கிராமங்களுக்கு கொடுக்க வச்சாரு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கரண்ட் நம்ம நினைக்கிறோம் சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு, இன்னும் கரண்ட் இல்லாத கிராமங்கள் இருக்குன்னா இருந்தது. இப்ப வந்து பாஜக அரசு வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுலதான் பார்த்தோம்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒடிசா, பீகார்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத்தும் மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் உடனே வந்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றாங்க. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். எல்லா ஸ்கீமையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வச்சு, மக்கள் அதை புரிய வச்சு, நல்லா அந்த மக்களையுமே வந்து யோசிக்க வச்சுட்டாரு. அதே மாதிரி இந்தியாவிலே பார்த்தோம்னா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. முஸ்லிம் பர்சனல் உமன்ஸ் லா போர்டுமே அங்க உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. எந்த சட்டம் கொண்டு வந்தாலுமே வந்து அங்க இருக்க இஸ்லாமிய மக்கள் ரோடுல இறங்கி பிரச்சனை பண்ணுவாங்க. பாகிஸ்தான வெள்ளிக்கிழமை குண்டு பிடிக்கும். உத்தரப்பிரதேசல வெள்ளிக்கிழமை போலீஸ் மேல கல்லெறிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி ஒடுக்கி வச்சவர் யோகி ஆதித்யநாத். அவன் போலீஸ் ஒரு காவல்துறை மேல கல்லு எரியும் போது யாரும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால அடிச்சு வெளுத்து நிறைய பேரை காவல்துறை வந்து கவனிக்கிற விதத்துல கவனிச்சு ஒழுங்கா போய் வேலையை பார்த்து குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னாப்ல. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து முத்தலாக் தடை சட்டம் வந்து ரொம்ப அதிகமாக நடந்தது அங்க அந்த மாநிலம் தான். அந்த மாநில பெண்கள்ல நாதியா இலாய்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் இதை முன்னெடுத்துட்டு போய் இன்னைக்கு அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு நிறைய பெண்களுடைய வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்குமே வந்து அந்த மாநிலத்துல யாரும் வந்து அவ்வளவு ஈஸியா முத்தலாக் கொடுத்துட முடியாது. முத்தலாக் கொடுத்தாங்கன்னா உடனே அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அங்க இருக்கும் பெண்கள் தைரியமாக வெளியே வந்து கேஸ் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த பெண்கள் முன்னேறி இருக்காங்க. அதே மாதிரி அரசாங்க இடத்துல யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த கட்டடங்கள் வந்து இடிக்கப்படுது. இது வந்து மஸ்ஜித்னா இடிக்கக்கூடாது, கோயில்னா இடிக்கக்கூடாது, சர்ச்சுனா இடிக்கக்கூடாதுன்னு அப்படி எதுவுமே இல்லை. பள்ளிவாசல்களும் இடிக்கப்படுது, கோயில்களும் இடிக்கப்படுது, சர்ச்சுகளும் இடிக்கப்படுது, வீடுகளும் இடிக்கப்படுது. எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல இருந்துச்சு, இனி அப்படி இருக்க முடியாது. அதாவது ஒரு ஊருக்கு 100 பள்ளிவாசல், ஊருக்கு 100 கோயில், அதாவது வந்து அவங்க சொந்த இடத்துல இருந்தா யாரும் தொடவே மாட்டேங்கிறாங்க. ஆனா டெவலப் பண்ணும்போது அந்த இடம் வந்து நமக்கு தேவையாக இருக்கு, இந்த இடத்த வந்து இந்த பள்ளிவாசலையோ கோயிலையோ ஒரு ஸ்கூலையுமோ நம்ம அகற்ற வேண்டியதாக இருந்தா அதையும் அகற்றித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு முதல்ல வந்து நோட்டீஸ் கொடுத்துடுறாங்க. தேவைப்பட்ட இடத்த வந்து கவர்மெண்டே வாங்கி கொடுக்குது. அது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தர்காவை இடிச்சாவளோ கோயிலை இடிச்சாலோ நீங்க கேட்குற இடத்துல நாங்க இடம் வாங்கி கொடுத்துறோம்னு சொல்றாங்க. அதுவும் செய்யறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்களை வந்து நிறைய ரெனிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு. கல்வி அறிவுல மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருந்ததா இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்ல வந்து புறநானூறு அகநானூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதே மாதிரி இத்தாலி, ஜெர்மன், பிரெஞ்சு மொழிகள் அங்க உத்தரப்பிரதேசனுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி படிச்சோம்னா பிள்ளைகளுக்கு சுமையாயின்னு சொல்லிட்டு ஹிந்தி படிக்க விட மாட்டேங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ் ஸ்கூல்ல எல்லாம் அவங்கெல்லாம் படிக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனா உத்தரப்பிரதேசல கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இப்படி மற்ற நாடுகளுடைய மொழிகளே கூட கத்துக் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கணவனால கைவிடப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி தொழில்களை அமைச்சு கொடுக்குறாங்க. 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு பொருள் வந்து பிரமாதமா இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு பார்த்தோம்னா திருநெல்வேலினா அல்வா, மதுரைன்னா மல்லிகைப்பூ, திருச்சின்னா முறுக்கு, இப்படி இருக்கு இல்லையா? இந்த தொழில்களை வந்து அவர் டெவலப் பண்றாங்க. டெவலப் பண்ணிட்டு மீடியேட்டர் இல்லாமலேயும் அவங்களுக்கு வந்து அந்த பொருள்களை வந்து தயாரிச்சு மற்ற மாநிலங்களுக்கு மற்ற நாடுகளுக்குமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இதை நம்ம தனியா பார்த்தாதான் புரியும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1711 அதாவது குடிசை தொழில்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நலிவடைந்து இருந்த தொழில்கள் இன்னைக்கு உயிர்ப்பிச்சு அந்த மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. பேங்க்ல வந்து மானியத்துல லோன் கொடுக்குறாங்க. அந்த மக்கள் வந்து கரெக்டா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மீடியேட்டர் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு வந்து கமிஷன் போகாம அவங்க உழைக்கிறதுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது. கம்பெனிக்காரங்க டைரக்டாவே அவங்ககிட்ட வந்து வாங்குறதுனால அவங்களுக்கும் வந்து விலை கம்மியா கிடைக்குது. அங்க தொழில் தொடங்குறது மிகவும் ரொம்ப ஈஸி. எந்த கமிஷனுமே இல்லை. ஒரே ஃபார்ம் ஒரு வாரத்துல வந்து நமக்கு பெர்மிஷன் கிடைச்சிருது. வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கும் அதே பாலிசி தான். அதுதான் வந்து அவங்க முக்கியமான விஷயம். இப்ப இங்கெல்லாம் பார்த்தோம்னா தொழில் தொடங்கணும்னா 30% கேட்கறாங்க, 40% கேட்கறாங்க. நாங்க எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க தொழில் தொடங்கவே வரமாட்டேங்கிறாங்க. இருக்கிற தொழிலுமே வந்து இங்க நலிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்க கிண்டல் பண்றாங்க. அப்ப நாங்கெல்லாம் வந்து பழைய காலத்துக்கே போகணுமா, நாங்க வந்து அந்த தொழிலை வந்து கேவலமா நினைக்கிறாங்க. அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். எந்த தொழிலுமே கேவலம் இல்லை. ஆனா அந்த 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் பத்தி நம்ம பேசும்போதுதான் நம்ம மாநிலம் எந்த அளவுக்கு அதை மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியும்.
இப்ப வெளிநாடுகள்ல இருந்து இங்க தொழில் தொடங்குறதுனால இப்ப பாராளுமன்றத்துல சொன்னாங்க இல்லையா, பட்ஜெட் போடும்போது, அதாவது ஃபாரின்ல இருந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுனா 0% டாக்ஸ் அப்படின்னு சொன்னதை யார் பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, குஜராத் நல்லா பயன்படுத்துது, மத்திய பிரதேஷ் நல்லா பயன்படுத்துது, உத்தரப்பிரதேசம் நல்லா பயன்படுது. இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதல் முறையாக இவருடைய ஆட்சியினுடைய சிறப்புகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா வக்போர்டு சொத்துக்கள் வந்து முறையாக பராமரிக்கப்பட்டு, அதாவது கவர்மெண்ட் இடத்துல இருந்தா எடுத்துடணும், உங்க சொந்த இடமா இருந்தா இருக்கணும்னு சொல்லிட்டு வெப்சைட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை மதர்சா, எத்தனை தர்கா, எத்தனை ஈத்கா, எத்தனை மஸ்ஜித்னு சொல்லிட்டு ஃபுல்லா வெப்சைட்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்க இருக்கும் அரசியல்வாதிகளுடைய சொத்துக்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வெப்சைட்ல போட்டிருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களும் வந்து இருக்கு. அவங்க அவங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி முதற்கொண்டு அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள், அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கும் நிலம் பொருள் என்ன இருக்கு அது எல்லாமே பார்த்துடுறாங்க. கடன் எவ்வளவு இருக்கு அதையும் சொல்லிடுறாங்க. அவங்கள்ட்ட வந்து கன், அதாவது ரைஃபிள்ஸ் இருக்கா, என்ன மாதிரி வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்க, அதை வந்து அவங்க ரெனிவல் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே வந்து தரவா ஓப்பன் வெப்சைட்ல இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க இருக்கவங்க சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்துல கண்டிப்பா நம்ம தமிழக அரசாங்கம் பார்க்கணும். எப்படி வந்து ஒரு சன்னியாசின்னு சொல்லி கேவலப்படுத்துற ஒருத்தர் அந்த மாநிலத்தை எப்படி கொண்டு போயிருக்காருன்னு சொல்லி தான் பார்க்கணும். அதே மாதிரி அங்க இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்கும், பொருட்கள் வாங்கக்கூடாது. அதாவது ஒண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயுது, இல்லாட்டினா ஏழைகளுக்கு கொடுக்குற ரேஷன் பொருட்களை நீ வாங்கக்கூடாது. ரேஷன் பொருள் வேணும்னா உனக்கு வேலை இல்லை, அது மாதிரி கொண்டு வந்துட்டாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிகள் வந்து அவங்க ரேஷன் கார்டை மட்டும் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஐடி கார்டு மாதிரி, எந்த ரேஷன் பொருளும் வாங்க முடியாது. ஆனா அத்தனை ரேஷன் பொருட்கள் அதாவது சொல்றாங்க இல்லையா, தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு அந்த பொருட்கள் போய் சேருது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாங்குவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கோடீஸ்வரம் கூட நம்ம போய் நின்று வாங்குறோம். ஆனா அங்க அப்படி செய்யவே முடியாது. அப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. முதல் முறையாக 4 நாட்கள் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் போயிருக்காரு. அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். இவர் சன்னியாசி எப்படி நாடு ஆட்சி செய்வார்னு கேட்டவங்க முகத்துல நல்லா அப்பி விட்டுட்டாரு சாணி எடுத்து. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் என்ன இருந்தாலும் பேச போறாரு, என்ன பண்ணுவாருன்னு எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுனாங்க. ஆனா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் போறாரு. சிங்கப்பூர்ல 1,00,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. 2-3 நாளா இன்னைக்கு வரைக்குமே கூட யோகி ஆதித்யநாத் பத்தி தான் எல்லா சேனலுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த சிங்கப்பூர் போய் இறங்கும்போது அவருக்கு அந்த விதமான, எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர், இப்ப நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் போனா எந்த விதமான வரவேற்பு இருக்குமோ அதே விதமான வரவேற்பு தான் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் இருக்கு. அவர் அங்க இருக்கும் நம் இந்திய வாழ் மக்கள்கிட்ட பேசுறாரு. பேச பேச கைதட்டல் தான். அந்த அளவுக்கு வந்து ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் கோட் பண்ணி பேசி அந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசுறாரு. இந்த 1,00,000 கோடி முதலீடுல அவரு GIC அண்டு பிளாக் ஸ்டோன், வேர்ல்டு வைல்டு ஃபைனான்ஸ் அண்டு டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த கம்பெனியினுடைய உயர் அதிகாரிகளையும் நிர்வாகிகளையும் முதலமைச்சர் எல்லாரையுமே வந்து பார்த்து பேசியிருக்காரு. இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமான ஏர்போர்ட் இருக்கு. அதனால வந்து விமானங்களை சரி பார்க்கிறது, பழுது பார்க்கறதுக்கு, சர்வீஸ் பண்றதுக்கு உண்டான சென்டர்ஸை வந்து ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. குரூப் ஹவுசிங், லாஜிஸ்டிக்ஸ் ஹப், டேட்டா சென்டர், இப்படி நிறைய விஷயங்களுக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காரு. அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இதுல பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அவர் போறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75,000 ஏக்கர் நிலங்களை அவர் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி ஜான்சி, புந்தில்கண்ட் அந்த ஏரியாவில் 56,000 ஏக்கர் நிலங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட இருந்தது, அதாவது அரசாங்க நிலத்தை கையகப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த ஃபுல்லாவே வந்து மக்கள்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணி அதையும் கையகப்படுத்தி வச்சிருக்காரு. இப்ப அதுல பார்த்தோம்னா அந்த இடத்த கையகப்படுத்தி இருந்தாங்க இல்லையா, அதுல 50 ஏக்கர், 100 ஏக்கர், 500 ஏக்கர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவு வந்து நம்ம இடத்த வந்து நாங்க தர்றோம், நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து தொழில் தொடங்க உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழிலை வந்து எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க, எங்க மக்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க வேலைகளுக்கு, நீங்க வரும் நேரத்தில் இங்க வந்து பணியாளர்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருக்கும் பார்க்கும்போது அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2,500, 3,500, 6,500, 7,500 ஒவ்வொன்றுக்கும் வந்து பிரிச்சேவும் அதாவது அந்த இவ்வளவு விஷயங்களுமே வந்து உடனே வந்து அறிக்கையாக வெளியிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்களும் பேசுறோம். நம்முடைய தமிழக முதலமைச்சரும் வந்து ஜப்பான் போனாரு, ஜெர்மன் போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, ஆனா எதுவுமே கொண்டு வரல. ஆனா போயிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருக்காரு. இங்கே இருக்கும் நம்மளுடைய முதலமைச்சர்கள் பார்த்தோம்னா ஒருத்தர் கம்பு சுத்துறாரு, இன்னொருத்தர் பார்த்தோம்னா கபடி விளையாடுறாரு. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு மாநிலத்தை வந்து கேவலமா பேசின இடத்துல இன்னைக்கு அவர் தன்னுடைய மாநிலத்துல
சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டிருக்காரு. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டிருக்காரு. அந்த மக்களினுடைய ஒவ்வொரு காசையும் வீணாக்கல. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இங்க ஃபுல்லா விளம்பர பைத்தியம் முடிச்சு அலையுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அவர் வந்து மக்கள்கிட்ட செயலால கொண்டு போய் எல்லாத்தையுமே ரீச் பண்ணிட்டு, இன்னைக்கு அயோத்தி நகர்ல இருக்கும் அந்த கிராமம் முழுவதுமே வந்து எல்லாமே கரண்ட் தான். அந்த சிட்டியை பார்த்தோம்னா சோலார் சிட்டி. அந்த சிட்டியில அந்த அளவுக்கு ஃபுல்லா கரண்ட்டை கொடுத்து ஸ்கூல், காலேஜஸ், மசூதி, எல்லா கவர்மெண்ட் பில்டிங்குமே வந்து எல்லாமே சோலார்ல மட்டும்தான் வந்து இயங்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பின்னோக்கி இருந்த ஒரு மாநிலத்தை ஒரு முதல்வர், ஒரு சன்னியாசி அந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாம இவர் சாதாரண ஆள் தானே. இவரை வந்து ஒரு மாதிரி நினைக்கலாம், பேசலாம்லாம் யாரும் அந்த மாநிலத்துல பேசிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். அதுவும் செக்யூரிட்டி மட்டும் இல்ல, அவர் வந்து 4 விதமான தற்காப்பு கலைகளை கத்து வச்சிருக்காரு. ஸ்விம்மிங் தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய ரைஃபிள்ஸ் அவருக்கு யூஸ் பண்ண தெரியும். அவரே வந்து தன் கூட 2 வகையான துப்பாக்கிகள் வச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு நெறியாளர் அவர்கிட்ட கேட்கும்போது, நீங்க வந்து ஒரு சன்னியாசி, நீங்க வந்து இப்படி துப்பாக்கி வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு சன்னியாசி சாஸ்திரம் கற்றவன் சஸ்திரங்களையும் வச்சுக்கலாம் சொல்லிட்டு எங்களுடைய சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே இது வந்து ரொம்ப எனக்கு தெரியாது. அவர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கும் அவர் பக்கத்துல யாரும் போக முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி. அதையும் மீறி அவருக்கும் தற்காப்பு கலைகள் எல்லாமே தெரியும். அதே மாதிரி அவரு மாநில அளவுல நீச்சல் போட்டியிலையும் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு மாநில முதல்வர் அதாவது ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்துடணும். மற்ற மாநிலங்கள சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லும்போது, இப்படியாப்பட்ட ஒரு முதல்வரை வந்து ஒரு 6 மாசத்துக்கு டெபுடேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சா நல்லா இருக்கும். அது நம்மளுடைய மாநிலத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வேணும். இவரும் வேணும். இவருக்கு டைம் இல்லாட்டி ஹேமந்த் பிஸ்வ சர்மா அனுப்பிச்சா கூட போதும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மாநிலத்தில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. யோகி ஆதித்யநாத் அவர்களினுடைய புகழ் வந்து உலகம் முழுவதும். ஏன்னா இப்ப எல்லா மக்களும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி வேண்டாம், எங்களுக்கு யோகி வரட்டும், யோகி தான் வந்து உடனே முடிவு எடுக்கிறாரு அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு அவருடைய வெளிநாட்டு பயணம் எதிர்பார்த்ததை விட மிகவும் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஜப்பான் போயிட்டு வந்து 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு செங்கல் நானும் அதே செங்கலை சொல்றேன். ஒரு செங்கல்கடை தூக்கி ஒரு அடுத்த இடத்துல கடாசி வைக்கல. ஆனா இவரு கையெழுத்து போடுறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, அந்த மக்கள்கிட்ட பழகுறது எல்லாமே வந்து லைவாவே அந்த நாட்டு மீடியாவும் காட்டுது, நம்ம நாட்டு மீடியாவும் காட்டுது.